மூத்த தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு சம்பந்தமாக தான் இப்போ பேசுவதற்காக வந்திருக்கிறேன். நேற்றே வந்து பேசியிருக்கணும். நேற்றுக்கு ஐயா அறிவிச்சிருக்காரு, கொஞ்சம் வேகமாக இருப்பார், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பேசுகிறேன்னு வந்திருக்கு. இப்போ அது சம்மந்தமாக ஐயாட்ட போய் பேச போகிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி 45 வருஷமாக ஐயா கூட இருக்கேன். சங்கத்தில் ஆரம்பித்த காலத்துலேருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து அப்போ சமூக நற்பணி மன்றம், அதிலிருந்து அப்புறம் வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறேன். என்னுடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நினைச்சது, இன்னைக்கே நினைக்கிறது, நாளைக்கு நினைக்கிறது, ஐயாவும் சென்னை எங்க அன்புமணியும் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். சிறிது விஷயத்தை நிறைய பேர் ஏத்துக்கல. மூத்த தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு சம்பந்தமாக தான் இப்போ பேசுவதற்காக வந்திருக்கிறேன். நேற்றே வந்து பேசியிருக்கணும். நேற்றுக்கு ஐயா அறிவிச்சிருக்காரு, கொஞ்சம் வேகமாக இருப்பார், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பேசுகிறேன்னு வந்திருக்கு. இப்போ அது சம்மந்தமாக ஐயாட்ட போய் பேச போகிறேன். நீங்கள் கேட்குற மாதிரி 45 வருஷமாக ஐயா கூட இருக்கேன். சங்கத்தில் ஆரம்பித்த காலத்துலேருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து அப்போ சமூக நற்பணி மன்றம், அதிலிருந்து அப்புறம் வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறேன். என்னுடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நினைச்சது, இன்னைக்கே நினைக்கிறது, நாளைக்கு நினைக்கிறது, ஐயாவும் சென்னை எங்க அன்புமணியும் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். சிறிது விஷயத்தை நிறைய பேர் ஏத்துக்கல. மூத்த தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?